ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் கைஸ், கார்ஜியஸ் கைரா அத்வானியோட வெட்டிங் மேக்கப் லுக் ரீக்ரியேஷன் தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அண்டர் பெயிண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறது, அதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக அதில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு சாரி. அண்ட் லெட்ஸ் பிகின். ஸோ கைஸ், ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கின் ப்ரெப்காக நான் மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஸ்ப்ரே தான் எடுத்துக்கிறேன். அது லைட்டாக ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு டேப் பண்ணி நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் கரெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் Forever 52ஓட மல்டிடாஸ்கர் பேலட்லேருந்து ஒரு பீச் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் வந்துட்டு அரவுண்ட் மவுத்தில் இருக்க பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டிங் ப்ரஷ், கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு நான் அதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து லென்ஸ் போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ நான் ஆஃப் கேமராவில் வந்துட்டு லென்ஸ் போட்டுட்டேன். பீச் கரெக்டர் போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு அந்த 2 ஷேட்ஸ் காட்டுறேன் இல்லைங்களா ஸ்க்ரீனில், அந்த 2 ஷேட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு என்னோடய நோஸ் கான்டோரிங் பண்ணுறேன். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு நான் கரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா எந்த கன்சீலர் அப்ளை பண்ணல, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணல. ஸோ கரெக்ஷன் பீச் கரெக்டர் வச்சு நான் கரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு டைரெக்டாக கான்டோர் பண்ணுறேன். அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு நோஸ் கான்டோரிங், சீக், ஜாலைன், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட், அப்புறம் ஐப்ரோஸ் கிட்டேயும் பண்ணியிருக்கேன் பிகாஸ் லிஃப்டட் லுக்காக. ஸோ டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்ச் கரெக்டருக்கு அப்புறமா வந்துட்டு கான்டோர் பண்ணுறேன். ஸோ இதை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ கைஸ், நான் வந்துட்டு சீக், ஜாலைன், சின் இதெல்லாம் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் ஐப்ரோஸ் கிட்ட இருக்கிறதும் நோஸ் மட்டும் மினி ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சுட்டு நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம் ஃபேஸ். ஸோ அதில் அந்த மல்டி டாஸ்கர் பேலட்லேருந்தே ஒரு லைட் ஷேட், எல்லாத்த விட ஒரு லைட் ஷேட் இருந்துச்சு இல்லையா, அந்த லைட் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஃபோர்ஹெட் இங்கே, அப்புறம் நோஸ் பிரிட்ஜில், அதுக்கப்புறம் கியூபிட் ப்ரோ, சின், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட்ஸ் வேணுமோ வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேஸில், அண்ட் வந்துட்டு லிப்ஸ் கிட்ட இருந்தும் நான் எப்படி ஐஸ் கிட்ட பண்ணனோ அதே மாதிரி லிப்ஸ் கிட்ட இருந்தும் பண்ணியிருப்பேன் ஃபேஸ் லிஃப்டிங் டெக்னிக்காக. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஹைலைட்டிங்கும் பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணி உங்களுக்கு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்ஷன் பண்ணோம் பீச் கரெக்டர் வச்சு, அண்ட் தென் கான்டோர் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹைலைட்டர் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கான்டோர் தனியாக, அதுக்கப்புறம் ஹைலைட்டிங் தனியாக, ஃபேஸ் வந்துட்டு ஒரு ஷேடடாக உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அதை ஈவன் அவுட் பண்ணுற மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரீட் வியர்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரன்னி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். நம்ம ஏன்னா நம்மளோட ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு ஒரு ஹெவி ஃபவுண்டேஷன் தேவைப்படாது. ஸோ அதனால் ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு, ஸோ இதை எல்லாமே, அதாவது நம்ம கண்டோர், அதுக்கப்புறம் கரெக்டர், ஹைலைட்டிங் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈவன் அவுட் பண்ணுற மாதிரி, எந்த இடமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப பிரைட்டாக தெரியாமல் எல்லாமே ஈவன் அவுட் ஆகி ஒரே ஷேடாக தெரிகிற மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஃபவுண்டேஷன் மேலே வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறனால என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரியும் இல்லாமல், மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாமல், உங்களுக்கு ஸ்கல்ப்டட் ஏரியா மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பண்ணது தெரியாது. நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும், பட் போட்டது தெரியாது. இங்கே வந்துட்டு உங்களோட ஸ்பாட்ஸ் வந்து ஹைட் பண்ணது தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னே தெரியாது. பட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு
நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எங்கே முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபினிஷிங் லுக் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ நான் ப்ரஷ் வச்சு நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதுலேயும் இருக்கிற எக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மைல்டான சட்டிலான லுக் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம லைட் வெயிட் போட்ட மாதிரியும் உங்களுக்கு அந்த இதுவும் இருக்காது. பட் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கவராயும் இருக்கும், ஸ்கின் லைக் ஃபினிஷும் இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் இந்த மேக்கப். ஸோ இந்த ஸ்கின் லைக் லுக்கை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம லாங் லாஸ்டிங் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடர் தேவை கிடையாது. பிகாஸ் இது ஒரு டியூயி லுக் அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக காம்பேக்ட் போட்டு செட் பண்ணாலே போதும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் தான். அதர்வைஸ் நீங்கள் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக பிபி க்ரீம் அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ் ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறமா கம் டு த ஐப்ரோஸ். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக தான் வந்துட்டு மினிமலாக தான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் திஸ் லுக் இஸ் அ வெரி மினிமல் லுக். ஸோ நான் ரொம்ப மினிமலாக வந்துட்டு ஐப்ரோஸ் 2 ஐப்ரோஸுமே ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்துட்டு அந்த ஸ்பூலி வச்சு நான் கோம் பண்ணி விட்டுக்கிறேன் அப்வர்ட்ஸில். அண்ட் தென் ஃபார் த ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜேம்ஸ் சார்லஸோட பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு பீச் ஷேட் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் ஆஃப் பீச் ஷேட் இருக்குது, எல்லா டைப்ஸ் ஆஃப் பீச்சும். ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு டார்க் பீச் ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஐஸுக்கு மேலே வந்துட்டு நான் க்ரீஸ் ஏரியாவில் வந்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீச் ப்ரௌன் எடுத்துக்கிறேன், நியூட் ப்ரௌன். ஸோ அதை எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நான் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் சேம் அதே 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய வாட்டர் லைனுக்கு கீழேயும் வந்துட்டு நான் வந்துட்டு அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரொம்பவே வந்துட்டு மினிமலாக தான் இருக்கும் இந்த லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா. அண்ட் தென் வந்துட்டு இங்கே இவங்க வந்துட்டு ஐலைனர் அந்த மாதிரி காஜல் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நான் வந்துட்டு ஐலேஷ் மட்டும் வந்துட்டு கேர்ள் பண்ணிவிட்டு வால்யூமைஸ்டு மஸ்காரா ஃப்ரம் மேபலின்லேருந்து எடுத்துகிட்டு நான் வந்துட்டு என்னோடய ஐலேஷ் மட்டும் வந்துட்டு நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் லேஷஸும் இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா ரொம்ப மைல்டான லேஷஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ லுக் மினிமலாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸுக்கு வந்துட்டு ஒரு பீச் ஷேட் தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் மேபலின் சென்சேஷனல் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் இருந்து நான் வந்துட்டு இந்த ஒரு நியூட் ஷேட் எடுத்துக்கிறேன். நியூட் ஷேட் எடுத்துகிட்டு அவுட்லைன்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல. லைட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி அதையும் ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு அதில் ரொம்ப ஹார்ஷான லைன்ஸ்லாம் எதுவும் இல்லாத மாதிரி அண்ட் வந்துட்டு நம்ம போட்டது தெரியாத மாதிரி வந்துட்டு நான் அதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஒரு நேச்சுரல் பிங்க் லுக் கிடைக்கும். அண்ட் தென் பிந்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாமா அதோட பிந்தி புக். ஸோ இதை நான் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற பிந்தி புக். அதிலேருந்து நான் ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு பிந்தி வச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனல் லுக் இதாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த அண்டர் பெயிண்டிங் டெக்னிக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு அண்டர் பெயிண்டிங்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு தெளிவாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர். பாய்.